குட் ஈவினிங்கு. இது சர்வே அண்ட் லெவலிங்கில் செகண்ட் யூனிட் லெவலிங்கிற யூனிட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறோம். இந்த மெத்தட் வந்துட்டு ரெடியூஸ்ட் லெவல் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட். பொதுவாகவே ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் ஒன் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட், செகண்ட் ஒன் வந்துட்டு ஹைட் ஆஃப் காலிமேஷன் மெத்தட். ப்ராப்ளத்தில் எந்த மெத்தட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பாருங்கள், கேல்குலேட் த ரெடியூஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ் பை ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ கிரேடியன்ட் ஆஃப் த லைன் ஜாயினிங் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் வந்துட்டு நம்ம இப்போது ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு டேபிளேஷன் ஃபஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். டேபிளேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஸ்டேஷன் எழுதிக்கிறோம், நெக்ஸ்ட் ஒன் பேக் சைட், அடுத்து வந்துட்டு இன்டர் சைட், next one four site, yes, next one rise, next one fall, next one reduced level, next one remarks. இதில் ஸ்டேஷனுங்கிற இடத்துல வந்துட்டு நம்ம ரீடிங்ஸ் ஃபில் பண்ணணும். பேக் சைட்டுங்கிறது எப்போவுமே ஸ்டாஃபில் எடுக்கிற ஃபஸ்ட் ரீடிங் பேக் சைட். இன்டர் சைட்டுங்கிறது அடுத்த செகண்ட் தேர்டு ஃபோர்த்துன்னு அப்படியே போயிட்டுருக்கிற எல்லா ரீடிங் இன்டர் சைட் எழுதலாம். ஃபோர் சைட்டுங்கிற வரும்போது தான் நீங்கள் வந்துட்டு இன்டர் சைட் ஸ்டாப் பண்ணணும். ஃபோர் சைட் ரீடிங்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக எடுக்கிற ரீடிங் தான் உங்களோட ஃபோர் சைட். சரிங்களா? இப்போ டேபிளேஷன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். The following consecutive readings were taken with a level and 5 meter leveling staff. Leveling staff total height 5 meter. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன அதில் தெரிஞ்சுக்கணும்னா, ரீடிங் எடுக்கும்போது 5 மீட்டருக்கு மேலே இதில் ரீடிங் எடுக்க முடியாது அப்படிங்கிற இதை கான்செப்ட் நம்ம மைண்டுக்கு வரணும். ஆன் கண்டினியூஸ்லி ஸ்லோப்பிங் கிரவுண்ட் அட் எ காமன் இன்டர்வல் ஆஃப் 20 மீட்டர். ஒவ்வொரு 20 மீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் வந்துட்டு ஸ்டாஃப் ரீடிங் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது என்னென்ன ரீடிங் எடுத்துருக்குன்னு வரிசையாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? 0.385 ஆரம்பித்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ரீடிங் நம்ம எப்போவுமே எதில் எழுதணும்னா பேக் சைட்டில் எழுதணும்னு பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் ரீடிங் வந்துட்டு 0.385. நீங்கள் ஃபஸ்ட் ரீடிங்கை பேக் சைட்டில் 385 எழுதிக்கிறோம். ஃபஸ்ட் ரீடிங் எழுதியாச்சு. அடுத்து வந்துட்டு செகண்ட் ரீடிங் அந்த கொஸ்டினில் 1.030, அதை வந்துட்டு செகண்ட் ரீடிங் 1.030 இன்டர்சைட்டில் வரணும். எது வரைக்கும் நீங்கள் எழுதலான்னு சொல்லியிருக்கேன்னா, கடைசி ரீடிங் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு கடைசி ரீடிங் எதுவோ அது வரைக்கும் நீங்கள் எல்லா ரீடிங்கும் இன்டர்சைட்லேயும் எழுதலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் ரீடிங் 1.030 கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. தேர்ட் ரீடிங் உங்களுக்கு 1.925, ஃபோர்த் ரீடிங் 2.825, ஃபிஃப்த் ரீடிங் 3.730, சிக்ஸ்த் ரீடிங் பாருங்கள் 4.685. அதுக்கப்புறமா செவன்த் ரீடிங் போகும்போது 0.625 ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல என்ன டினோட் பண்ணுதுன்னா, உங்களோட லெவலிங் ஸ்டாஃபோட மொத்த ஹைட் 5 மீட்டர். இப்போ வந்துட்டு நம்ம கடைசி ரீடிங் 4.685 போயிடுச்சு. அடுத்த ரீடிங் போகும்போது 0.625 குறைஞ்சிருச்சு. அப்போ மீனிங் என்னென்னா, நமக்கு அந்த ஸ்டாஃப் விசிபிலிட்டியாக இல்லை. அதனால் 4.685 எடுத்த உடனே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போது இதில் எடுத்த கடைசி ரீடிங், இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்டிங்க்கு முன்னாடி எடுத்த கடைசி ரீடிங் 4.685. அதை வந்துட்டு எதில் எழுதணும்? உங்களுக்கு வந்துட்டு கடைசி ரீடிங்கை 4 சைட்டில் எழுதணும். இப்போ வரிசையாக அதே ஆர்டரில் வந்துட்டு எழுதிக்கிறேன். 1.03க்கு அப்புறம் 1.925 கொடுத்துருக்காங்க, 1.925. நெக்ஸ்ட் ஒன் 2.825, நெக்ஸ்ட் ஒன் 3.730, நெக்ஸ்ட் ஒன் 4.685. இப்போ வந்துட்டு 4.685 அதுதான் கடைசி ரீடிங். சரிங்களா? அதை வந்துட்டு 4 சைட்டில் எழுதிக்குங்க, 4.685. சரிங்களா? அதுக்கப்புறம் எடுக்கிற ஃபஸ்ட் ரீடிங் 0.625 வந்துட்டு உங்களோட பேக் சைட்டில் ஃபில் பண்ணிக்கிறீங்க. பாருங்கள், அந்த கொஸ்டின் வந்துட்டு அந்த கொஸ்டின் ஆர்டரை நம்ம வந்துட்டு எழுதியாச்சு.
எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு இதிலேருந்து நம்ம ரைஸ் அண்ட் ஃபால் ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைஸுக்கு ஃபாலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம 2 லெவலை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸில் வந்தால் ஃபாலில் எழுதணும், பாசிட்டிவில் வந்தால் ரைஸில் எழுதணும். சரிங்களா? எந்தெந்த லெவலை வந்துட்டு மைனஸ் பண்ணணும்னு இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் வந்துட்டு ரிடியூஸ்ட் லெவல் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டினில் ரெடியூஸ்ட் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு த ரெடியூஸ்ட் லெவல் ஆஃப் த ஃபஸ்ட் பாயிண்ட் வாஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் 208.125. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் பாயிண்டில் ரெடியூஸ்ட் லெவல் வந்துட்டு 208.125. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஃபில் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போது 2 லெவல் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் கேல்குலேஷன் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 2 ரீடிங், லாஸ்ட் அடுத்த 2 ரீடிங், பேக் சைட் மைனஸ் இன்டர்சைட், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். பேக் சைட் மைனஸ் இன்டர்சைட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன வருதுன்னா -0.45645. மைனஸ் இண்டிகேட் பண்ணுதுன்னா அது ஃபால்னு அர்த்தம். ஃபால். அப்போ வந்துட்டு நம்ம எழுதுறது வந்துட்டு இங்கே ஃபாலில் வந்துட்டு 0.645 எழுதுகிறோம். அது எதுக்கு நேரம் எழுதுகிறோம்? இந்த செகண்ட் ரீடிங்க்கு நேராக. சரிங்களா? இதில் எது போட்டிருக்கா? செகண்ட் ரீடிங் போட்டிருக்கு இல்லையா, அதுக்கு நேராக வந்துட்டு நீங்கள் ஃபாலில் வந்துட்டு 0.645 எழுதிட்டீங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு பாசிட்டிவில் வேல்யூ வந்துருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம எங்கே பண்ணுவோம்? இங்கே ரைஸ் எழுதியிருப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ இதை ஃபில் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா இதனோட ஆர்எல் கண்டுபிடிக்கணும். இந்த ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் ஆர்எல் மைனஸ் ஃபால், ரைஸாக இருந்தால் ப்ளஸ் ரைஸ் போட்டுருவோம். ஃபால் வந்திருக்கு, அதனால் ப்ரீவியஸ் ஆர்எல் மைனஸ் ஃபால். ப்ரீவியஸ் ஆர்எல் 208.125 மைனஸ் ஃபால் வந்துட்டு 0.645 போட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்துட்டு ஆர்எல் வேல்யூ 207.480 மீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து இதே மாதிரி 0.2க்கு வர்றோம். 0.2 கேல்குலேஷன் அதே ஃபார்முலா, பேக் சைட் மைனஸ் இன்டர்சைட் போட்டிருந்தாங்களா. இப்போ அடுத்தது இந்த ரெண்டும் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ரீடிங், இன்டர்சைட் மைனஸ் இன்டர்சைட் 1.030 மைனஸ் 1.925. சரிங்களா? போட்டோம்னா நமக்குன்ட்டு வேல்யூ திரும்ப -0.895 வருது. அப்போ அது ஃபால் இண்டிகேட் பண்ணுது. திரும்ப நம்ம எது எழுதுகிறோம்? எதுக்கு நேராக 1.925 இருக்கு இல்லையாங்க, இந்த செகண்ட் ரீடிங் 1.925க்கு நேராக வந்துட்டு ஃபாலில் வந்துட்டு எழுதிக்கிறோம். எவ்வளோ எழுதுகிறோம்? 0.895 இந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டோம். இப்போது ஆர்எல் கண்டுபிடிக்கணுமா? ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் ஆர்எல் 207.48 மைனஸ் 207.48 மைனஸ் 0.895 போடுறோம். அதை போட்டோம்னா நமக்கு வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 206.585. இதை வந்துட்டு எங்கே இருக்குன்னா இங்கே வந்துட்டு 206.585. சரிங்களா? இதே மாதிரி அடுத்த 2 ரீடிங்க்கு கேல்குலேஷன் போடலாம். இப்போது 2.825 மைனஸ் 3.73 போட்டோம்னா 0.905 வருது, மைனஸில் வருது 0.905 மீட்டர். இப்போ ஆர்எல் கண்டுபிடிக்க சேம் ப்ரீவியஸ் ஆர்எல் என்ன 205.685 மைனஸ் ஃபால் வந்துட்டு 905. இப்போது இந்த வேல்யூ கூட என்ன பண்ணுறோம்? 205.685 போட்டோம்னா வேல்யூ வந்துட்டு 204.78 204. இந்த வேல்யூஸை இங்கே எழுதிக்கிறோம் 204.780. எப்போவுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 பாயிண்ட் எழுதுங்க, 3 டிஜிட் எழுதுங்க. லெவலிங் பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட் எழுதணும், 2 டிஜிட் எழுதிடாதீங்க. இப்போது இதை கண்டுபிடிச்ச ஆர்எல் வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா? அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஃபால் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒவ்வொன்றுக்கு ஃபால் கண்டுபிடிச்சிருந்தோம்ல 0.905 0.9 அதெல்லாம் கொண்டு போய்ட்டு இதில் ஃபில் பண்ணிவிட்டு அப்போலாம் ஃபில் பண்ணாமல் இருந்தால் இப்போ ஃபில் பண்ணி எழுதிட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு அடுத்து எது இந்த இதுவும் இந்த கிராஸில் வந்துட்டு அடுத்தடுத்த ரீடிங்கை வந்துட்டு மைனஸ் பண்ண போகிறோம். 0.5 வரும். இன்டர்சைட் மைனஸ் ஃபோர்சைட்னு வரும் இந்த கேஸில். சரிங்களா? இன்டர்சைட் மைனஸ் ஃபோர்சைட். இன்டர்சைட் வேல்யூ 3.73 மைனஸ் 4.685.
equal to intercept value 3.73 minus 4.685. இது ரெண்டு கேல்குலேட் பண்ணுங்க. 3.73 minus 4.685 போட்டோம்னா 0.955 ஃபால் மைனஸில் வருது. அப்போது ஃபால் இந்த இடத்துல போயிட்டு இந்த டேபிளேஷனில் ஃபால்னு எழுதிக்கிறோம் 0.955. சரிங்களா? அடுத்தது இந்த ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ப்ரீவியஸ் ஆர்எல் மைனஸ் இந்த ஃபால். ப்ரீவியஸ் ஆர்எல் எவ்வளோ? ப்ரீவியஸ் ஆர்எல் 204.78. 204.78 RL is equal to 204.78 minus fall வந்து 0.955. இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா 203.825. 203.825 கிடைக்குது. minus 0.955 203.825. ஓகேங்களா? ரைட். அதை இங்கே ஆர்எல் ஃபில் பண்ணிக்கோங்க 203.825. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த இடத்துல பர்டிகுலராக பார்க்கணும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா வியூ வந்துட்டு என்னது இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பேக் சீட் ஒன்று புதுசாக வந்துருக்குது. அப்போ அடுத்த கேல்குலேஷனுக்கு திரும்ப இங்கேருந்து போகணும். சரிங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இதையும் மைனஸ் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இங்கே பேக் சீட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷிஃப்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கேருந்து புதுசாக எடுத்திருக்கோம். அப்போ திரும்ப இங்கே எப்படி ஆரம்பித்தோம்? பேக் சீட் மைனஸ் இன்டர்சீட்னு ஆரம்பிச்சு இல்லைங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் ஒன் பாருங்கள். பேக் சீட் மைனஸ் இன்டர்சீட்னு ஆரம்பித்து 0.385 மைனஸ் இந்த வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிருக்கோமா ஃபஸ்ட் ஸ்டெப்பில்? அதே மாதிரி ப்ரொசீஜர் இந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடத்துக்கு என்ன ஆகுது? பேக் சைட் மைனஸ் இன்டர்சைட் 0.6. இந்த 0.1234 நம்ம தான் கொடுத்துக்கிறோம். நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ரீடிங் பாருங்கள். 0.625 மைனஸ் 2.005. இது ரெண்டு கேல்சியில் போட்டோம்னா 0.625 மைனஸ் 2.005 மைனஸ் 1.380. அப்போது ஃபால். சரிங்களா? இந்த இடத்துல 1.38 ஃபாலில் 1.380. இப்போ அடுத்தது ஆர்எல் கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப ப்ரீவியஸ் ஆர்எல் ஈக்குவல் டு மைனஸ் சொல்லிட்டு தப்பு. இந்த ஆர்எல் ப்ரீவியஸ் ஆர்எல் 203.825 மைனஸ் ஃபால். சரிங்களா? இதை கேல்சியில் போடுறோம். 203.825 போட்டோம்னா வேல்யூ வந்துட்டு 202.445.